1 கொரிந்தியர் 2:7 சொல்லியிருந்தேன். எபேசியர் 2:10 சொல்லியிருந்தேன். இதெல்லாமே உங்களுடைய எதிர்காலத்துல தேவன் வச்சிருக்கிற திட்டம், நோக்கம். இத பரிசுத்த ஆவியானவர் உங்களிலிருந்து பேசும்போதுதான் அது உங்களுடைய வாழ்க்கையில செயல்படும் சொல்லியிருந்தேன். உலக தோற்றத்திற்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமான ரகசியமான தேவ ஞானத்தை நாம் தொடர்ந்து பேச வேண்டும். ஏன்னா நம்மளை குறித்து தேவன் உலக தோற்றத்துக்கு முன்னாடியே திட்டத்தையும் நோக்கத்தையும் நம்மளுக்கு உண்டான எல்லாவற்றையும் அவர் ஆயத்தம் பண்ணி வைத்து விட்டார். அதை நம்ம பரிசுத்த ஆவியில நிறைஞ்சு பேசும்போதுதான் அது வெளிப்படும், அது நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறும் என்பதை குறித்து நம்ம பேசணும், தியானிச்சோம். இயேசு கிறிஸ்துவை குறித்து யோவான் ஸ்நானகன் அறிமுகம் செய்யும் போது என்ன அறிமுகம் செய்கிறார் அப்படின்னா, மத்தேயு 3ஆம் அதிகாரம் 11வது வசனம், மார்க் 1ஆம் அதிகாரம் 6-8 வசனம், லூக்கா 3:16, யோவான் 1ஆம் அதிகாரத்துல 29-33 வசனம். இந்த வசனங்கள் எல்லாம் நீங்க வாசிச்சீங்கன்னு சொன்னா, இந்த 4 சுவிசேஷத்திலும் இயேசு கிறிஸ்து அறிமுகம் செய்யப்படுத்தப்படுகிறார். எப்படின்னா, நான் உங்களுக்கு, யோவான் ஸ்நானகன் சொல்கிறார், நான் உங்களுக்கு ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தேன். நீங்க எல்லாமே ஜலத்துல ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டீங்களா? பெற்றுக்கொண்டீங்க. நான் உங்களுக்கு இப்ப ஜலத்துல ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். எனக்கு பின் ஒருவர் வருவார். அவர் எப்படிப்பட்டவர்னா, என்னிலும் வல்லவர், என்னிலும் மேன்மையுள்ளவர். அப்படின்னு என்ன சொல்ல வர்றாரு? நான் கொடுக்கிற இந்த ஜலத்துல கொடுக்கிற ஞான ஸ்நானத்தை விட இன்னொரு ஞான ஸ்நானம் இருக்குதுங்கிறார். அல்லேலூயா. இன்னொரு ஞான ஸ்நானம் இருக்குது, அது மேன்மையானது, அது கனம் உள்ளது, அது மகிமையானது. ஏன்னா எனக்கு பின் வருகிறவர் என்னிலும் மேன்மையுள்ளவர். அதாவது நான் கொடுக்கிற ஸ்நானத்தை விட அவர் கொடுக்கிற ஸ்நானம் மேன்மையுள்ளது அப்படின்னு யோவான் ஸ்நானகன் சொல்ல வர்றார். நான் ஜலத்துல உங்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுக்கிறேன், எனக்கு பின் வருகிறவர் என்னிலும் வல்லவராயிருக்கிறார், என்னிலும் மேன்மையுள்ளவராயிருக்கிறார். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல அவர் சொல்லும்போது சொல்லுகிறார். வாசிங்க, மத்தேயு 3:11. மனம் திரும்பலுக்கென்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராயிருக்கிறார், அவருடைய பாதாட்சியை சுமக்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல, அவர் பரிசுத்த ஆவினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். அப்ப எனக்கு பின்னாடி ஒருத்தர் வர்றாரு, அவர் கொடுக்கிற ஞானஸ்நானம் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் ஞானஸ்நானம் கொடுப்பார். டிவியில் நிறைய பேர் இதை குறித்து பிரசங்கம் பண்ணாங்க. என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, பரிசுத்த ஆவியினாலதான் பெண் பண்ணிட்டாங்க மேல் வீட்டறையில அவர் ஞானஸ்நானம் கொடுத்தாரு, கடைசி நாள்ல தான் அக்னியில் அவர் என்ன பண்ணுவாரு? ஞானஸ்நானம் கொடுப்பாரு, அதனால இன்னொரு அபிஷேகம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது அப்படி இல்லை. அல்லேலூயா. என்னைக்கு இயேசு கிறிஸ்து சிலுவையில அறையப்பட்டு 3ஆம் நாளில் உயிரோடு கூட எழுந்து பிதாவின் வலது பாரிசத்தில் அமர்த்தப்பட்டாரோ, எப்போ இயேசு மகிமைப்படுத்தப்பட்டாரோ அப்பவே பரிசுத்த ஆவியினாலும் அக்னியினாலும் ஞான ஸ்நானம் கொடுக்கப்பட்டாயிற்று. அது மேல் வீட்டறையிலே பெந்தகோஸ்தே என் நாள் வந்த போது வந்தது. அல்லேலூயா. சரி, ஓகே. அந்த அக்னினா என்ன அப்படிங்கிறத குறித்து இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அப்போ மத்தேயு 3:11 யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறார், பரிசுத்த ஆவியினாலும் அக்னியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். அவர் என்ன சொல்ல வர்றாரு? எனக்கு பின் வருகிறவர் என்னிலும் வல்லவராயிருக்கிறார். அங்க இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் சொல்லவில்லை, பரிசுத்த ஆவியானவரை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் கொடுக்கிற ஞானஸ்நானம் வல்லமையுள்ளது. அவர் கொடுக்கிற ஞானஸ்நானம், அதைத்தான் அவர் இப்படி கோட் பண்றார், என்னிலும் வல்லவர். நான் கொடுக்கும் ஸ்நானத்தை விட அவர் கொடுக்கும் ஸ்நானம் வல்லமையுள்ளது. இன்னொரு இடத்துல சொல்லுவார் பாருங்க, யோவான் 1ஆம் அதிகாரத்துல எப்படிப்பட்டதா அந்த ஞான ஸ்நானம்?
1ஆம் அதிகாரத்துல 30 வாசிருங்க. எனக்கு பின் ஒருவர் வருகிறார், எனக்கு பின் ஒருவர் வருகிறார், எனக்கு முன் இருந்தபடியினால் என்னிலும் மேன்மையுள்ளவர் என்று நான் சொன்னேனே, அவர் இவர்தான். நானும் அவரை அறியாதிருந்தேன். இவர் இஸ்ரவேலுக்கு வெளிப்படும் பொருட்டாக ஜலத்தினால் ஞானஸ்தானம் கொடுக்க வந்தேன் என்றான். யோவான் சாட்சியாக சொன்னது, ஆவியானவர் புறாவை போல வானத்தில் இறங்கி இவர் மேல் தங்கினதை கண்டேன். நானும் இவரை அறியாதிருந்தேன். ஆனாலும் ஜலத்தினால் ஞானஸ்தானம் கொடுக்கும்படி என்னை அனுப்பினவர், ஆவியானவர் இறங்கி யார் மேல் தங்குவதை நீ காண்பாயோ அவரே பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்தானம் கொடுக்கிறவர் என்று எனக்கு சொல்லி இருந்தார். அல்லேலூயா. அப்ப வசனம் சொல்லுது, யோவான் என்ன சொல்றாரு? நான் இஸ்ரவேலுக்கு வெளிப்படும் பொருட்டு, இவர் இஸ்ரவேலுக்கு வெளிப்படும் பொருட்டு நான் இந்த ஸ்நானத்தை கொடுக்கிறேன். அவர் ஒரு ஸ்நானம் கொடுப்பார். அந்த ஞானஸ்தானத்தை நீங்க பெற்றுக்கொண்டீங்கன்னா இஸ்ரவேலுக்கு மாத்திரமல்ல, முழு உலகத்துக்கும் அவர் வெளிப்பட்டு விடுவார். யார் மூலமா? அன்னைக்கு இயேசு யூதர்கள் மத்தியில அவர் வெளிப்படும் பொருட்டு யோவான் ஸ்நானகன் அங்க நின்று கொண்டிருந்தான். அல்லேலூயா. ஆமா. இன்னைக்கு பரிசுத்த ஆவியினாலும் அக்னினாலும் நான் ஞானஸ்நானம் பெற்றுக் கொண்டோமானால் இஸ்ரவேலுக்கு மாத்திரமல்ல, முழு உலகத்துக்கும் கிறிஸ்து வெளிப்பட்டு விடுவார். அதனாலதான் சொன்னாரு அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். அல்லேலூயா. எனக்கு சாட்சி கொடுப்பீர்கள் அல்ல, சாட்சியாவே நீங்க மாறிடுவீங்க. அற்புதம் செய்யறவங்க இல்ல, நீங்களே அற்புதமாகவும் அடையாளமாகவும் மாறி விடுவீர்கள். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை குறித்து என்ன தீர்க்கதரிசன வசனம் ஏசாயா சொல்லுகிறார்? ஏசாயா 8:18 இயேசு கிறிஸ்து இப்படி சொல்றாரா, நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சியோனிலே வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலிலே அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் இருக்கிறோம். அல்லேலூயா. அற்புதமாகவும் அடையாளமாகவும் மாற்றக்கூடிய ஒரு ஞானஸ்நானத்தை இயேசு வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. அவர் கொடுக்கிற ஞானஸ்நானம் எப்படிப்பட்டது? பரிசுத்த ஆவியினாலும் அக்னியினாலும் ஞானஸ்நானம் கொடுக்கிறாராம். இதை தொடர்ந்து 3 வாரமா தான் தியானிச்சுட்டு வர்றோம். பரிசுத்த ஆவியினாலும் முழுக்கி எடுக்கிறாரு, அக்னினாலும் முக்கி எடுக்கிறார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் குறித்து 2 வாரமா நம்ம தியானிச்சோம். பரிசுத்த ஆவியானவர் எப்படிப்பட்டவர், அவர் நமக்குள் இருந்து எப்படியெல்லாம் பேசுகிறார் அப்படிங்கிறத குறித்து நம்ம தியானிச்சோம். இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவருக்கு ஒரு அடையாளம் அக்னி. பரிசுத்த ஆவியானவருக்கு ஒரு அடையாளம், ஆமா, பரிசுத்த ஆவியானவரை குறித்து நிறைய இடங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் அக்னியா இருக்கிறார், அவர் மழையா இருக்கிறார், அவர் காற்றா இருக்கிறார், அவர் புறாவாக இருக்கிறார், அப்படின்னு நிறைய உருவக பெயர்கள் அவருக்கு சொல்லப்பட்டிருக்குது. இந்த இடத்துல யோவான் ஸ்நானகன் என்ன சொல்லுகிறார்னா, பரிசுத்த ஆவியினாலும் அக்னியினாலும் ஞானஸ்நானம் கொடுப்பார். அப்ப அக்னியை குறித்து அவர் பேசுகிறார். பரிசுத்த ஆவியினர் குறித்து நம்ம 2 வாரமா பேசணும். இப்போ அவருக்கு அடையாளமா இருக்கிற அக்னியை குறித்து நம்ம பார்க்க போறோம். வேதத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா, அக்னி யாரெல்லாம் சந்திச்சதோ அவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் தலைகீழா மாறுச்சு. அல்லேலூயா. அதனால யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறார், இயேசு பரிசுத்த ஆவியினாலும் அக்னியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையை அவர் தலைகீழாய் மாற்றப் போகிறார். இது எப்போ நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். அக்னியை குறித்து ஒரு 3 காரியம் மட்டும் நம்ம பார்க்க போறோம். 3 இடத்தை மட்டும் பார்க்க போறோம். முதல்ல அக்னி ஒரு பரிசுத்தவான சந்திச்சது. வாசிங்க யாத்திராகமம் 3ஆம் அதிகாரத்துல 1 சில வசனங்களை நாம் வாசிக்க போகிறோம். மோசே ஆசாரியனிடத்திலிருந்து தன் மாமனாகிய எத்திரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். அவன் ஆடுகளை வனாந்தரத்தின் பின்புறத்திலே ஓட்டி தேவ பர்வதமாகிய ஓரேப் மட்டும் வந்தான். அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முச்செடியின் நடுவில் இருந்து உண்டான அக்கினி ஜுவாலையில் நின்று அவனுக்கு தரிசனமானார். அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முச்செடியின் நடுவிலிருந்து உண்டான அக்னி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான். முச்செடி அக்னியால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது.
அப்பொழுது மோசே, இந்த முச்செடி வெந்து போகாதிருக்கிறது என்ன? நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். முச்செடியின் நடுவிலிருந்து தேவன் அவனை நோக்கி, மோசே, மோசே என்று கூப்பிட்டார். அவன், இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், இங்கே கிட்டிச் சேராயாக, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சியை கழற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்றார். பின்னும் அவர், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாகிய உன் பிதாக்களுடைய தேவனாயிருக்கிறேன் என்றார். மோசே தேவனை நோக்கி பார்க்க பயந்ததினால் தன் முகத்தை மூடிக்கொண்டான். அப்பொழுது கர்த்தர், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆலோட்டிகள் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெர்சியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். அல்லேலூயா. மோசேயுடைய ஆயுஷ் காலம் 120 வருஷம். எத்தனை வருஷம்? 120 வருஷம். அந்த 120 வருஷத்தையும் 3 பகுதியா பிரிச்சிங்கன்னா 40 40 40 அப்படின்னு 3 40ஆ பிரிக்கலாம். முதல் 40 வருஷம் அவன் எகிப்தில் இருந்தான். பார்வோனுடைய அரண்மனையில ஒரு இளவரசனை போல அவன் வாழ்ந்தான். அதை குறித்து நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், எப்படியெல்லாம் உள்ள போனான். அப்புறம் தன்னுடைய சுய பலத்தினாலே, எப்படிங்க, சுய பலத்தினாலே இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சிக்க எகிப்தியரோடு கூட சண்டை போட்டான். அது செல்லுபடி ஆகல. சொல்லுங்க, அது செல்லுபடி ஆகல. அதனால அவன் அங்கிருந்து துரத்தப்பட்டு மீதியான் தேசத்துக்கு ஓடி வந்துட்டான். அங்க திருமணம் முடிச்சு தன் மாமனாருடைய வீட்டுல 40 வருஷம் இருந்தான். என்ன பண்ணிட்டு இருந்தான்? ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். அப்ப 40 வருஷம் அங்க ஃபேமிலி. அந்த 40 வருஷத்துடைய முடிவுல கர்த்தர் மோசேயை சந்தித்தார். அல்லேலூயா. தேவன் மோசேயை சந்திக்கும் போது எப்படி சந்திச்சாராம்? யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்கும் போது, மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனாயிருந்த தன் மாமனாகிய எத்திரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். அவன் ஆடுகளை வனாந்திரத்தின் பின்புறத்திலே ஓட்டி தேவ பர்வதமாகிய ஓரேப் மட்டும் வந்தான். தேவ பர்வதமாகிய ஓரேப், தேவ பர்வதமாகிய ஓரேப். ஓரேப் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, வெறிச்சோடி கிடந்த இடமா. அந்த இடம் எப்படிப்பட்ட இடமா அப்படின்னா அங்க யாருமே இல்லை. சொல்லுங்க, யாருமே, மனுஷ வாசனை அங்க இல்லை, மனுஷர்கள் அங்க இல்லை. மோசே மட்டும் அந்த மலையில ஆடுகளை மேய்ச்சிட்டு அப்படியே வரும்போது அங்கே கர்த்தருடைய தூதனானவர், சொல்லுங்க, கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முச்செடியின் நடுவில் இருந்து உண்டான அக்னி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். தேவன் எப்பவுமே நம்மளை என்கவுண்டர் பண்ணும்போது, தேவன் நம்மளை எப்பவுமே என்கவுண்டர் பண்ணும்போது தனிப்பட்ட விதத்துல நம்மளை என்கவுண்டர் பண்ணாருன்னு சொன்னா நிச்சயமா அது தேவனுடைய அழைப்பு. அல்லேலூயா. மோசேயுடைய வாழ்க்கை அங்க பாத்தீங்கன்னா ஒரு பெரிய திருப்பு முனையை சந்திக்குது. என்னைக்கு கர்த்தருடைய அக்கினி அவனை சந்திச்சதோ அன்னைக்கு அவனுடைய வாழ்க்கை மாற ஆரம்பிக்குது. முதல் 40 வருஷத்துல வாலிபனா இருந்த போது அவனுக்குள்ள ஒன்று ஓடிட்டே இருந்துச்சு. என் ஜனம் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துல பார்வோனுடைய கையில அடிமைப்பட்டு இருக்குது. அவர்கள் விடுகிற கூக்குரல், பெருமூச்சு, அதனால அவனை சகிச்சுக்கவே முடியல. அதனாலதான் அவன் சுய பலத்துல எழும்பி
அவர்களை ரட்சிக்கலாம் என்று எண்ணினானா. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்துல ஸ்தேவான் பிரசங்கம் போது சொல்றாரு, அவனுக்கு 40 வயது ஆன போது அவன் சாதாரணமான ஆள் இல்லை, அவன் வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனாயிருந்தான். அப்படிப்பட்டவனா இருந்தானா? வாக்கிலும் அப்போஸ்தலர் 7:21-22 சொல்லப்பட்டிருக்குது, அவன் வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனாயிருந்தவன். அவனுடைய சுய ஞானம், அவனுடைய சுய பலன், அவனுடைய சுய தைரியம், அதுல இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சிக்க வேண்டும் என்று அவன் விரும்பினான். ஆனா முடியல, தோத்து போயிட்டான். அவங்களால துரத்தி அடிக்கப்பட்டான். எகிப்துல இளவரசனா இருந்தவன் மீதியான் தேசத்துல ஆடு மேய்க்கிற மேய்ப்பனா மாறினான். கவனிச்சீங்களா? ஆடு மேய்ச்சிட்டு இருந்தவன் அரசனான கதை இருக்கு. அரசனா இருந்தவன் இப்ப ஆடு மேய்ச்சி போயிட்டான். சுய பலத்துல, சுய ஞானத்துல, சுய திறமையில நாம எழும்பி நின்னோம்னா அரச வாழ்க்கை ஆடு மேய்க்கிற வாழ்க்கையாய் மாறிவிடும். கவனி. ஆனா பரிசுத்த அபிஷேகம் தாவீது மீது வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஆடு மேய்ச்சிட்டு இருந்தவன் ராஜாவா உயர்த்தப்படுகிறார். அப்படின்னா தாவீது தன் சுய பலத்தை நம்பவில்லை, சுய ஞானத்தை நம்பவில்லை, சுய திறமையை அவர் நம்பவில்லை. எது நம்பினாரு? கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், கர்த்தருடைய அபிஷேகம் என்மேல் இருக்கிறது. சாமுவேல் தீர்க்கதரிசி என்ன எண்ணெயை ஊத்தி அபிஷேகம் செஞ்சிருக்கிறார். அல்லேலூயா. அதனால இந்த கோலியாத் தனக்கு முன்னாடி சரணடைவான், கர்த்தர் அவனை என் கையில் ஒப்பு கொடுப்பார். அல்லேலூயா. அப்ப சுய பலத்திலையும் சுய திறமையிலையும் சுய ஞானத்திலும் நான் இதை செஞ்சிருவேன் அப்படின்னு என்னைக்கு மோசே நின்னானோ அன்னைக்கு அவன் தோத்து போனான், அவன் துரத்தி அடிக்கப்பட்டான். அல்லேலூயா. இப்ப பாருங்க, மோசேயுடைய வாழ்க்கை அப்படியே மாறுது பாருங்க. கர்த்தருடைய அக்கினி அவனை சந்தித்தது. சொல்லுங்க, பக்கத்துல கை பிடிச்சி எதை சந்திச்சதா? கர்த்தருடைய அக்கினி. இந்த அக்கினிக்கு நான் என்ன பேர் வச்சிருக்கிறேன் அப்படின்னா விடுவிக்கிற அக்கினி. என்ன அக்கினி? விடுவிக்கிற அக்கினி. மோசேயும் அந்த இடத்துல விடுவிச்சது, இஸ்ரவேல் ஜனங்களையும் விடுவித்தது இந்த மோசேயை கொண்டு. அல்லேலூயா. கர்த்தருடைய அக்கினியினாலே அவர் உத்தரவருளினார். எலியா சொல்றாரு, அக்கினியினால் உத்தரவருளும் தெய்வமே தெய்வம். அல்லேலூயா. அடுத்ததுக்கு நம்ம வரப்போறோம். அப்ப அங்கே கர்த்தருடைய தூதனானவர், சொல்லுங்க கர்த்தருடைய, இதை சொல்றதுக்கு தான் நான் இங்கிருந்து வரேன். கர்த்தருடைய தூதனானவர் அப்படின்னா யாரை குறிக்குது அப்படின்னா, தூதன் வேற, தூதனானவர் வேற. தூதன் அப்படிங்கிறவங்க கர்த்தருடைய வேலையை செய்கிற வேலைக்காரங்க, நம்மளுக்கு அவங்க வேலைக்காரங்க. எபிரேயர் 1:14 அப்படிதான் சொல்லுது. ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிற நம்மி நிமித்தம் அவர்கள் எல்லாரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகள், நமக்கு வேலை செய்கிற வேலைக்காரங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் வேலை கொடுக்குறீங்க? தேவ தூதர்களுக்கு வேலை கொடுக்குறீங்களா? நீங்களே தான் எடுத்து செஞ்சுட்டு கிடக்குறீங்க. நீங்க வேலை கொடுக்கறதில்ல அவங்களுக்கு. அவங்க ஒவ்வொரு நாளும் போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. வழிகளில் எல்லாம் எங்களை காக்கும்படிக்கு எங்களுக்காக அவர் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். அவர் கட்டளையிடுவார் பழைய ஏற்பாட்டி நாட்கள்ல. புதிய ஏற்பாட்டுல கிறிஸ்து ரத்த சிந்தினது பிறகு அவங்க நமக்கு வேலைக்காரங்கள் ஆனதுனால நாம் என்ன பண்ணுவோம்? கட்டளையிடுவோம். அல்லேலூயா. ஏன்னா பிதாவாகி தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கியிருக்கிறார். அந்த அத்தாரிட்டி, அந்த அதிகாரம் நமக்கு இருக்குது. அதனால தேவ தூதர்களுக்கு நீங்கள் என்ன செய்யணும்? கட்டளை கொடுக்கணும். ஒவ்வொருத்தருக்கும் 2 தூதர்கள் இருக்காங்க, கட்டளை கொடுக்கணும். சரி, அது தனி சப்ஜெக்ட், அது நான் அப்புறம் பார்ப்போம். இங்க கர்த்தருடைய தூதனானவர் அப்படின்னு சொன்னா இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. யாரை குறிக்குது? கர்த்தருடைய தூதனானவர் அப்படிங்கிற வர்ற இடத்துல எல்லாம் நீங்க அண்டர்லைன் பண்ணி படிச்சீங்கன்னா அங்க இயேசு கிறிஸ்துவே தரிசனமாகி அவங்களிடத்துல பேசுகிறார். அந்த வார்த்தையே தரிசனமாகி பேசுது. ஆபிரகாம் கிட்ட பேச்சு இல்லையா? ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்துல ஆபிரகாம் கிட்ட பேச்சு. அதுக்கு முன்னாடி முதல்ல ஆகாரு கிட்ட பேசுச்சு. அல்லேலூயா. கர்த்தருடைய தூதனானவர் இயேசு கிறிஸ்து தரிசனமாக்கி, ஆகாரே நீ எங்கிருந்து வர்ற, எங்க ஓடுற, போ சாராள் கிட்டே போயிரு, அவங்க கையில அடங்கியிரு, ஏற்ற காலம் வரு, உன்னை நான் உயர்த்துவேன்னு சொன்னார். அல்லேலூயா.
எப்பவுமே ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஓடும் போதுதான் கர்த்தருடைய தூதனானவர் சந்திக்கிறார். சந்திச்சு என்ன சொல்றாரு? நீ எங்க இருக்கிறையோ அங்கேயே அடங்கி இருன்னு சொல்றார். இல்லையா? அப்போ இங்க பாருங்க, கர்த்தருடைய தூதனானவர் சந்திக்கிற ஒவ்வொரு நபர்களுடைய வாழ்க்கையும் தலைகீழாய் மாறி இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை சந்திக்கிறவனுடைய வாழ்க்கை நிச்சயமா கண்டிப்பா மாறும். அல்லேலூயா சொல்லுவோம். அப்போ ஆகாரை சந்தித்த அதே கர்த்தருடைய தூதனானவர், ஆபிரகாமை சந்தித்த அதே கர்த்தருடைய தூதனானவர் இங்க பாருங்க மோசேயையும் சந்திக்கிறார். மோசேயை சந்திக்கும் போது ஒரு வித்தியாசமா சந்திக்கிறார். எப்படின்னா, எரிகிற அக்னி ஜுவாலையிலிருந்து அவர் பேசுகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. எரிகிற அக்னி ஜுவாலையிலிருந்து அவர் பேசுகிறார். முச்செடியில அக்னி வருது, முச்செடி வெந்து போகல. அப்பப்போ அங்க காட்டுத்தீ ஏற்படும் மலையில, எல்லா செடியும் அழிஞ்சு கருகி ஒண்ணுமில்லாம போயிடும். ஆனா இந்த செடி ரொம்ப நேரமா எரியுது, ஆனா ஒன்னும் வேகல. ஏன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்குது, அதிசயமா இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லுங்க. ஆச்சரியமா இருக்குது, அதிசயமாவும் இருக்குதுன்னு சொல்லி அந்த அக்னி என்ன பண்ணுச்சான்? மோசேயை ஈர்த்து கொண்டது. சொல்லுங்க, மோசே என்ன பண்ணணும்? ஈர்த்து கொள்ளணும். இப்ப நான் சொல்ற அக்னி உங்களுடைய வாழ்க்கையில ஈர்த்து கொள்ளுமானால் கண்டிப்பாகவே உங்களுடைய வாழ்க்கை மாறும். மேல் வீட்டறையில அவர்கள் அக்கினிமயமான நாவுகளிலே பேசின போது அந்த 17 விதமான தேசத்திலிருந்து வந்த எல்லாரும் அந்த அக்னிக்கு நேராக ஈர்க்கப்பட்டார்கள். என்ன சொன்னாங்க? என்னடா அது ஆச்சரியமா இருக்குது, என்னடா அது அதிசயமா இருக்குது. எப்படி மோசே சொன்னாரோ அதே மாதிரி அவங்களும் சொன்னாங்க. அல்லேலூயா. இப்ப பாருங்க, அக்னி ஜுவாலையில நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான். சொல்லுங்க, என்ன பண்ணா? உங்களுடைய கவனத்தை நான் சொல்ற அக்னியின் மீது உங்களுடைய போக்கஸை வைங்க. சொல்லுங்க பக்கத்துல, உங்க போக்கஸ் நான் சொல்ற இந்த சத்தியத்தின் மேல வைங்க. அக்னி உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய, விடுவிக்கக்கூடிய, உங்க மூலமா அநேகரை விடுவிக்கக்கூடிய ஒரு அக்னியை குறித்து நான் இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறேன். அந்த அக்னியை மோசே பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவனுடைய வாழ்க்கை மாறுச்சு. லட்சக்கணக்கான இஸ்ரவேல் ஜனங்க ஒரு தேசத்தவே விடுவிச்சான். ஒரு தேசத்தவே விடுவிச்சான். அப்பேற்பட்ட ஒரு அக்னி உனக்குள் இருக்குது. பரிசுத்த ஆவியினாலும் அக்னியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார்னு சொன்னது சர்வ சாதாரணமானது அல்ல. நாம தேசங்களுக்கு ஆசீர்வாதமா இருப்பதற்கு. அல்லேலூயா. எங்கேயோ ஒரு மூலையில யார் மனுஷ சஞ்சாரம் இல்லாத, மனுஷனுடைய சந்திப்பே நடக்காத, மனுஷனுக்கும் அவனுக்கு சம்பந்தமே இல்லாம ஒரு மலையில, ஒரு மலை அடிவாரத்துல, ஓரேப் மலையில, என்ன மலையில? ஹோரேப் மலையில கர்த்தர் அவனை என்கவுண்டர் பண்ணார், சந்திச்சார். இன்னைக்கு இந்த வனாந்தரத்துல யாருமே இல்லாத இடத்துல கர்த்தருடைய அக்னி உங்களை சந்திக்க வந்திருக்குது. அல்லேலூயா. உங்களுடைய போக்கஸ, உங்களுடைய கவனத்தை அது மேல திருப்புங்க. தேவனுடைய வார்த்தையின் மீது திருப்புங்க. அவன் அதை உற்று பார்த்தான். அப்ப உங்களுடைய கவனத்தை என்ன பண்ணணும்? இந்த வார்த்தையின் மீது உங்களுடைய கவனத்தை வைங்க. முச்செடி அக்னியால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. அல்லேலூயா. இந்த அக்னி உங்களை சேதப்படுத்தாது. சொல்லுங்க, இந்த அக்னி என்ன சேதப்படுத்தாது. அக்னி என்ன சேதப்படுத்தாது. சொல்லுங்க. இப்ப நான் உங்களுக்கு சொல்கிறேன், இயேசு கிறிஸ்து உங்களுக்கு கொடுக்கிற அக்னி உங்களை சேதப்படுத்தாது. இந்த அக்னி யாரை சேதப்படுத்தும்? பார்வோனை, அல்லேலூயா, எகிப்தியர்களை, இதுவரைக்கும் உங்களை உபத்திரவப்படுத்துறத, இதுவரைக்கும் உங்களை அடிமைப்படுத்துகிற, இதுவரைக்கும் உங்களை முன்னேற முடியாதபடிக்கு தடுத்து வைக்கிற எல்லா தடைகளையும் பட்சிக்கிற அக்னியா இது மாறும். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் சொல்லுகிறது, உங்களுக்குள் வாசம் பண்ணுகிற தேவன் பட்சிக்கிற அக்னியா இருக்கிறார். அந்த அக்னியை பத்தி தான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். மோசேயை என்னைக்கு இந்த அக்னி சந்தித்ததோ அன்னைக்கே அவனுடைய வாழ்க்கை மாறினது. அவனுடைய அடிமைத்தன வாழ்க்கை மாறினது.
பாருங்க. அப்பொழுது மோசே என்ன செஞ்சாரோ அதை நான் செய்யணும். அப்பொழுது மோசே, இந்த முச்செடி வெந்து போகாதிருக்கிறது என்ன? நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். கிட்ட நெருங்கினான். சொல்லுங்க. அக்னியை போக்கஸ் பண்ணா மாத்திரம் பத்தாது. இப்ப நான் சொல்றேன், இந்த அக்னிங்கிறது என்னங்கிறத கடைசி சொல்றேன். இந்த அக்னிய நீங்க பார்த்துட்டு இருந்தா மாத்திரம் பத்தாது, அதுக்கு பக்கத்துல போகணும். அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டுல எல்லாமே கொடுக்கப்பட்டுருச்சு. பழைய ஏற்பாட்டுல வெளியில பார்த்தாங்க, புதிய ஏற்பாட்டுல நம்ம உள்ள பார்க்கணும். அதை எப்படி பார்க்கணும், அதை எப்படி ஃபோக்கஸ் பண்ணணும், அதை எப்படி நெருங்கணுங்கிறத நான் வரப்போற நாட்கள்ல சொல்லுவேன். அல்லேலூயா. அப்ப கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். கர்த்தர் பார்க்கிற மாதிரி போகணும். சொல்லுங்க. கர்த்தர் பார்க்கிற மாதிரி. மனுஷன் பார்க்கறான், அதுக்காக நான் இதை செய்யறேன். சொல்லுங்க. யாரு பார்க்கணும்? கர்த்தர் என்னை பார்க்கிறார், நான் அவரை பார்க்கிறேன். அப்பா, நான் உம்மை பார்க்கிறேன். அப்ப தினம் அதை என்ன பண்ணணும்? ஃபோக்கஸ் பண்ணணும், அதோட கூட நெருங்கணும். அப்படி நெருங்கத்தான் கர்த்தர் பேசுவார். பாருங்க. அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். முச்செடியின் நடுவில் இருந்து தேவன் அவனை நோக்கி மோசே மோசே என்று கூப்பிட்டார். இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், இங்கே கிட்டி சேராயாக, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சியை கழற்றி போடு, நீ நிக்கிற இடம் பரிசுத்தம். அப்ப அந்த அக்கினி வந்த உடனே அங்க முதல்ல நடந்தது என்னன்னா பரிசுத்தம். இயேசு கிறிஸ்து கொடுக்கிற அக்கினி. இங்க கர்த்தருடைய தூதனானவர் வந்தார் இல்லையா? இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறாரு மோசேயை சந்திக்கிறதுக்கு. அதே மாதிரி உங்களை சந்திச்சார். உங்களை சந்திச்சு உங்களுக்கு ஒண்ணு கொடுக்கிறார். தம்மேல் இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை, அந்த அக்கினி மயமான பரிசுத்த ஆவியானவரை. பரிசுத்த ஆவியானவர் வந்தார், அக்னிமயமான நாவு வந்தது. அல்லேலூயா. இங்க அக்னின்னு எதை சொல்றேன்? டங்ஸ் ஆஃப் ஃபயர் அப்படின்னு மொழிபெயர்க்கப்பட்டிருக்குது இன்னொரு மொழியாகமத்துல. டங்ஸ் ஆஃப், அக்னிமயமான நாவுகள். சொல்லுங்க. அக்னிமயமான நாவத்தான் இங்க நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற அக்னி, நீங்க பேசுகிற அந்நிய பாஷை, அது அக்கினியின் பாஷை. அந்த பாஷையை நீங்கள் பேசும்போதுதான் உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் சுத்திகரிப்பை உண்டு பண்ணுகிறார். வசனம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியினாலே நீங்கள் புதிதாக்கப்படுகிறீர்கள், சுத்திகரிக்கப்படுகிறீர்கள் என்று. பரிசுத்த ஆவியினாலே சுத்திகரிக்கப்படுகிறீர்கள். தினமும் நமக்குள்ள மாம்சத்தில் இருக்கிற இல்லையா, இந்த மாம்சத்துல தான் வாழ்றோம். தினமும் நம்மை அசுத்தப்படுத்தக்கூடிய, நம்மை தீட்டுப்படுத்தக்கூடிய சில காரியங்கள் நம்மை நோக்கி வரும்போது, நீங்க ஆவியில நிறைந்து இந்த அக்னி பாஷையை பேசும்போது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் பரிசுத்தத்தை கொண்டு வந்தே கொண்டிருப்பார். உங்களுக்கு விரோதமா இருக்கிறத அவர் சுட்டு வச்சுட்டே இருப்பார், அவர் பட்சித்து கொண்டே இருப்பார். அல்லேலூயா. அக்னி என்ன பண்ணுமா? சுட்டரித்து விடும். இந்த அக்னியில எது வந்து விழுந்தாலும் அது எரிஞ்சு சாம்பலாயிரும். அல்லேலூயா. சொல்லுங்க. அப்ப பரிசுத்த ஆவியிலே நீங்கள் நிறைந்து இந்த அக்னி என்கிற ஞான ஸ்நானத்துக்குள் மூழ்கி இருக்கும் போது, அக்னிங்கிற அக்னி குழம்ப பார்த்திருக்கீங்களா? ஐஸ்லாந்துல பாத்தீங்களா? பாலமா வெடிச்சு இப்ப அக்னி குழம்பு என்ன பண்ணிட்டு இருக்குதா? அந்த அக்னி குழம்பு மாதிரி ரேக்கிங் ஆஃப் ஃபயர், பொங்கி எழுகிற அக்னியா, பொங்கி எழுகிற அக்னி, அப்புறம் பட்சிக்கிற அக்னி, நேச தளல் என்னும் அக்னி. இப்படி நிறைய அக்னி வேதத்தில் இருக்குது. வேதத்துல எங்கெங்கெல்லாம் அக்னி வருதோ அதெல்லாம் இன்னைக்கு என்ன பண்றீங்க? கோடு போட்டு ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்த வரை கோடு போட்டு படிங்க. அல்லேலூயா. படிப்பீங்களா? அக்னி என்னென்ன பண்ணுதுன்னு பாருங்க. அந்த அக்னியை தான் கர்த்தர் உங்களுக்குள்ள வச்சிருக்கிறார். இங்க மோசேயை சந்தித்த அக்னி அவனுடைய வாழ்க்கையை மாத்துச்சு. அவனை மாத்தினதும் இல்லாம, அவனை பரிசுத்தப்படுத்தினதும் இல்லாம, அவனை ஒரு பெரிய தலைவனா மாத்திருச்சு. அல்லேலூயா. சொல்லுங்க. வசனம் சொல்லுது பாருங்க, நான் உன்னை
பார்வோனுக்கு தேவனாக்கினேன் வா அப்படின்னு சொல்வார். யாருக்கு தேவனாக்கினாரா? நான் உன்னை பார்வோனுக்கு தேவனாக்கினேன். இந்த அக்னி அவனை சஞ்சரிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவன் பார்வோனுக்கே தேவனா மாறிட்டான். சொல்லுங்க, பார்வோனுக்கே தேவனா மாறக்கூடிய ஒரு வாழ்க்கை இருக்குது. அல்லேலூயா. ஆவியில நிரம்பி அந்நிய பாஷைகளிலே ஜெபிப்போம். நான் உன்னை பார்வோனுக்கு தேவனாக்கினேன். பாருங்க, இந்த அக்னி வந்த உடனே பார்வோன் பிசாசு கடவுளமா இருக்கிறார். பிசாசுக்கு நீங்க கடவுளா மாறிடுவீங்க. பிசாசுக்கு நீங்க கடவுளா மாறிடுவீங்க. உங்களுக்கு முன்னாடி அவன் என்ன நினைவான்? சரணடைஞ்சிருவான். அப்ப இயேசுநாதரை பார்த்த உடனே பிசாசு என்ன பண்ணுச்சு? முகங்குப்புற விழுந்து, ஆண்டவரே, தேவனுடைய பரிசுத்தர், தேவனுடைய பரிசுத்தர். அப்ப உங்களை பரிசுத்தப்படுத்துகிற ஒரு அக்னிய நீங்க தியானிச்சீங்கன்னா, பரிசுத்த ஆவியானவர் என்னை பரிசுத்தப்படுத்துகிறார். நான் அந்நிய பாஷைகளை பேசும்போது என்னை அவர் பரிசுத்தப்படுத்துகிறார். எனக்குள் இருக்கிற எல்லா தீங்குகளையும் தீமைகளையும் அவர் சுட்டரிக்கிறார். அக்னி வந்து எல்லாத்தையும் பட்சித்து அதை ஒண்ணுமில்லாம பண்ணுறது போல பரிசுத்த ஆவியில நிறைஞ்ச அக்னி பாஷைகளிலே பேசும்போது நம்மளுக்கு விரோதமா இருக்கிற நம்ம தீட்டுப்படுத்தணும், நம்மளை கரப்படுத்தணும் நினைக்கிற எல்லாத்தையும் அவர் சுட்டரித்து விடுவார். அப்போ மோசேயை சந்தித்த அக்னி அவனை இரட்சகனாய், தேசத்தை விடுவிக்கிறவனாய், அவனை விடுவிக்கிறதாய் அது மாத்தினது. பார்வோனுக்கு அவனை தேவனாக்கினது. சொல்லுங்க, பார்வோனுக்கு தேவனாக்கிரும். மோசே என்ன செஞ்சாரோ அப்ப அதை நாம் செய்யணும். மோசே என்ன செஞ்சாரு? அதை உற்று பார்த்தார். சொல்லுங்க, அந்த அக்னியின் மீது தன்னுடைய கவனத்தை வச்சார். இப்ப நான் ஒரு சத்தியத்தை சொல்லி கொடுத்துருக்கிறேன். இந்த சத்தியத்தவே நான் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கிறேன், வெவ்வேறு கோணத்துல. என்னது? ஆவியில நிறைஞ்சு அக்னி பாஷையை பேசுங்கன்னு சொல்றேன். நீங்க என்னங்கிறீங்க? நாங்கள் மாட்டோம் என்கிறீர்கள். நீங்க மாத்திரம் சொல்லியா? ஏசாயா நாட்கள்லயே அவங்க சொல்லியிருக்காங்க. வாசிங்க, ஏசாயா 28:11. நீங்க இதை செய்யற வரைக்கும் நான் உங்களை விட மாட்டேன் அப்படின்னு பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார். 28:11 ஏசாயா. பரியாச உதடுகளினாலும், எப்படிங்க? பரியாச உதடுகளினாலும் இந்த ஜனத்தோட யார் பேசுறது? கர்த்தர் நம்மளிடத்துல இருந்து பேசுறாரு. நீங்க அந்நிய பாஷையில பேசும்போது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்து பேசுகிறார். அவர் பேசினாத்தாங்க வேலை நடக்கு. அவர் பேசினாத்தான் சுத்திகரிப்பு உண்டாகு. அவர் பேசினாத்தான் தடைகள் மாறும். அவர் பேசினாத்தான் அற்புதம் நடக்கு. அவர் பேசினாத்தான் நல்லது நடக்கு. அவரை பேச விட மாட்டீங்களே. அப்ப பாருங்க, வசனம் சொல்லுது, உங்க நாவை கொடுக்கணுமா? எப்படி மோசே அதை உற்று பார்த்து அது கிட்ட போனாரோ அதே மாதிரி நீங்க இதுக்குள்ள நெருங்குங்க. இந்த அக்னி குழம்புக்குள்ள மூழ்கிருங்க. அவர் உங்களுக்குள்ள கொடுத்துட்டார். அது உங்களுக்குள்ள கொடுத்துட்டார். அப்ப சொல்றாரு பாருங்க, பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோட பேசுவார். இதுவே நீங்கள் இளைத்தவனை இளைப்பார பண்ணத்தக்க இளைப்பாறுதல், இதுவே ஆறுதல் என்று அவர்களோட அவர் சொன்னாலும் கேட்க மாட்டோம் என்கிறார்கள். என்னவா? கேட்க மாட்டோமா? ஏமா கேட்க மாட்டீங்களா? எவ்வளவு நேரம் பேசுறீங்க? எவ்வளவு நேரம் சாப்பிடுறீங்க? எவ்வளவு நேரம் தூங்குறீங்க? எவ்வளவு நேரம் வேலை செய்றீங்க? இதுக்கெல்லாம் நேரம் இருக்கும்போது அல்லேலூயா, எவ்வளவு நேரம் ஊர் கதையை பேசுறோம்? வீணான சம்பாசனைகளை பேசுறோம், ஒழுக்க கேடானதை பேசுறோம், தேவையில்லாத காரியங்களை பேசுறோம், நம்ம வாழ்க்கையை நாசமாக்குற காரியங்களை பேசுறோம். வசனம் சொல்லுது, உங்களை உருவாக்குகிற ஒன்றை கர்த்தர் வைத்திருக்கிறார். நாவும் அக்னிதான். யாக்கோபு 3:6 சொல்லுகிறது, நாவு அக்னியா, நாவு நெருப்பா. உங்களை உருவாக்குவதற்கு பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுங்கள். பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, உங்களை உருவாக்குறதுக்கு பரிசுத்த ஆவியானவருக்கு
உங்க நாவை கொடுங்க. அம்மா துண்டு நாவை கொடுக்கறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறீங்க. ஒரு முடிவு பண்ணுங்க. ஒரு முடிவு, வேலை செய்யுங்க. பகலெல்லாம் நல்லா வேலை செய்யுங்க. நைட்டில் ஜெபம் பண்ணுங்க. பகலெல்லாம் வேலை செஞ்சுட்டு நைட்டில் ரெஸ்ட் தாங்க எடுக்க முடியும். நைட்டில் என்ன பண்ண முடியும் சொல்றாரு பாருங்க. எது ரெஸ்டா? ஹலோ, சத்திய வேதம் சொல்லுது பாருங்க. இதுவே நீங்கள் இளைத்தவனை இளைப்பாற பண்ணத்தக்க இளைப்பாறுதல், இதுவே ஆறுதல். இதுதான் ரெஸ்டா? இதுதான் கம்ஃபர்ட்டா? கம்ஃபர்ட் போட்டும் துவைக்கலாம், உங்களை சுத்தப்படுத்தக்கூடியது. கம்ஃபர்டராகவும் இருப்பார் இவர். அல்லேலூயா. ஆறுதலாகவும் இருப்பார். அப்ப சபையில ஒரு எழுப்புதல் வரணும்னா, ஜனங்க நிறைய பேர் இங்க வரணும்னா, உங்க தனிப்பட்ட விதத்துல முதல்ல உங்க அக்னி என்ன பண்ணணும்? நீங்க தான் விறகு. சொல்லுங்க, நான் தான் விறகு, என்னுடைய நாவு தான் அக்னி. கண்டிப்பா இன்னொன்னு, நீங்க தான் பத்த வைக்கணும். பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுவாரு? பத்த வைப்பாரு. உங்க நாவை கொடுக்கும்போது நெருப்பு போட்டி கொடுத்தா தானே அவர் பத்த வைப்பாரு. தீப்பெட்டி நான் வாய்க்குள்ள போட்டு வச்சுட்டேன், பத்த வைங்க ஆண்டவரே, பத்த வைங்க ஆண்டவரே, பத்த வைக்க மாட்டாரு. நீ என்ன பண்ணனே? தீப்பெட்டி அவர் கையில கொடுக்கணும். கொடுப்பா, தீப்பெட்டி கையில கொடுப்பா, நான் பத்த வைக்கிறேன். இந்த நெருப்பு என்ன பண்ணுமா? கொழுந்து விட்டு எரிஞ்சு தேசங்களை பற்றி பிடிக்குமா? இந்த பட்டணத்தை பிடிக்கணும். இப்போ ஆமா, இந்த பட்டணத்தை என்ன பண்ணணும்? பிடிக்கணும். அப்போ அந்த அக்னி என்ன பண்ணுச்சு? மோசேயை சந்தித்தது. பரிசுத்த ஆவியினுடைய அக்னி கிறிஸ்துவின் மூலம் அங்கே மோசே கிட்ட பேசுச்சு. சொல்லுங்க, மோசே கிட்ட பேசுச்சு. சொல்லுங்க, இந்த அக்னி மோசே கிட்ட பேசுனதுக்கு அப்புறம் தான் மோசையுடைய வாழ்க்கை மாறுச்சு. இப்ப அக்னிமயமான நாவுகளை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு. நீங்க பேசினா தான் உங்க வாழ்க்கை மாறும், இல்லைன்னா ஆடு மேய்ச்சி தற்கணும். ஆடு மேய்க்கணுமா, அரசனாகணுமா? நான் மட்டும் நல்லா இருந்தா போதும், என் குடும்பம் மட்டும் நல்லா இருந்தா போது. நான் அப்படிதான் செட்டில் ஆயிட்டா மோசே. 40 வருஷமா மறந்துட்டான். 40 வருஷமா இஸ்ரவேல் ஜனங்களை மறந்துட்டான். தன் பெண்டு தன் பிள்ளை சோறு வீடு அப்படின்ட்டு இருந்துட்டான். அப்ப அவனுடைய வாழ்க்கை என்னைக்கு மாத்துச்சு? அந்த சுயநல வாழ்க்கை எப்ப மாறுச்சு அப்படின்னா, இந்த அக்னி வந்து எரிச்சு போட்டுச்சு பாருங்க அந்த சுயநல வாழ்க்கைய. நமக்கு இருக்கிற சுயநல வாழ்க்கையை எரிக்கக்கூடிய அக்னி பரிசுத்த அக்னி. அந்த அக்னி உங்களுக்குள்ளதான் இருக்குது. நீங்க இதை பேசும்போது, போன வாரத்துல பரிசுத்த ஆவியில் நிறைஞ்சு நீங்க பேசும்போது, அந்நிய பாஷைகளை பேசும்போது, தேவன் உங்களுக்குன்ற ஆயத்தம் பண்ணி எல்லாத்தையும் என்ன பண்ணுவாரு? காண்பிப்பார், அதுக்கு நேராய் நடத்துவார். இந்த வாரத்துல நீங்க பரிசுத்த ஆவியில நிறைஞ்சு அக்னி பாஷைகளிலே பேசும்போது, உங்களை கர்த்தர் உருவாக்கி உங்களுக்குன்னு வச்சிருக்கிற, உங்க மேல வச்சிருக்கிற அழைப்பை, உங்கள் மேல் வச்சிருக்கிற திட்டத்தை அவர் நிறைவேற்றுவதற்கு, அல்லேலூயா, உங்களை அந்த இடத்துக்கே கொண்டு போயிடுவார். உங்களை செப்பரேட் பண்ணி பிரிச்சு எடுத்துருவார். செப்பரேட் பண்ணி பிரிச்சு எடுத்துருவார். அக்னிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்படுச்சு. ஆங்கில வேதாந்தத்தில் அவங்களை அவர் செப்பரேட் பண்ணிட்டாரா. உலகத்திலிருந்து அவங்களை அப்படியே தனியா வேறு பிரிச்சு எடுத்து சுவிசேஷங்களை சொல்றதுக்கே அவங்களை வேறு பிரிச்சு எடுத்துட்டு போயிட்டாரு. அந்த அக்னி அப்படி பண்ணிருக்குது பாருங்க. அல்லேலூயா. அப்ப உங்களுக்குள்ள ஒரு அக்னிக்கு சொல்லுங்க, எனக்குள்ள ஒரு அக்னி இருக்குது. அது பரிசுத்த ஆவியினாலும் அக்னியினாலும் நிரப்பப்பட்டிருக்குது. நான் ஆவியில நிறைந்து அக்னி பாஷைகளை பேசும்போது தேவன் என்மேல் வச்சிருக்கிற திட்டத்தை நிறைவேற்றுகிறார். தேவையில்லாத பலவீனங்களை, கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, உலகத்தின் மூலமா உண்டாகக்கூடிய எல்லாத்தையும் இந்த பரிசுத்த அக்னி சுட்டரிக்கிறது. நீங்க ஆவியில இருந்து பேசிட்டீங்களா, அதெல்லாம் சுட்டரிக்கப்பட்டுரும். அதுக்கு தான் அக்னி. ஏசாயா 10:17 சொல்லுகிறது, அக்னி எழும்பி, அந்த ஜுவாலை எழும்பி எல்லாவற்றையும் சுட்டரித்து போட்டதா. ஏசாயா 10:17. அல்லேலூயா. அப்ப அக்னியின் பாஷைகளை பேசும்போது
மோசேயுடைய வாழ்க்கை மாறினது போல உங்களுடைய வாழ்க்கை மாறும். சுயநல வாழ்க்கையிலிருந்து வெளியே வந்துடலாம், பரிசுத்த வாழ்க்கைக்குள்ள வந்துடலாம். உங்க மேல தேவன் வச்சிருக்கிற திட்டத்துக்கு நேரா அவரே உங்களை கொண்டு போவாரு. நீங்க மாத்திரம் ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா இருக்க மாட்டீங்க, நீங்களே ஆசீர்வாதமா மாறிடுவீங்க. இத்தனை சம்பவத்தை நீங்க அக்னி பாஷையில நீங்க பேசும்போது நடக்குது. அல்லேலூயா. தேவையில்லாத ஒன்றை கற்றுக் கொடுக்கல. அதனாலதான் யோவான் சாணகன் சொல்லுகிறார், எனக்கு பின் வருகிறவர் என்னிலும் வல்லவர், என்னிலும் மேன்மையுள்ளவர். எனக்கு பின்னாடி ஒருத்தர் வர்றாரு, அவரும் வல்லமையுள்ளவர், அவர் கொடுக்கிறதும் வல்லமையுள்ளது, அவரும் மேன்மையுள்ளவர், அவர் கொடுக்கிறதும் உங்களை மேன்மைப்படுத்தும். அப்போ உங்களை வல்லமையுள்ளவர்களா, கனம் உள்ளவர்களா, மேன்மையுள்ளவர்களா மாற்றக்கூடிய ஒண்ணுதான் பரிசுத்த ஆவியின் அபிஷேகமும் அவர் கொடுக்கிற அக்கினியும். மேல் வீட்டறையில அக்கினிமயமான நாவுகள் அவர்களை சந்திச்சுதான். அதுக்கப்புறம் அவங்களுடைய வாழ்க்கை மாறிடுச்சு. மறுதளித்து கொண்டிருந்தவன் தைரியமாய் நின்று சாட்சி கொடுத்தான். பேதுரு அடிக்கடி விழுந்து விழுந்து போனவங்க தைரியமா எழுந்து நின்னாங்களாம். இயேசுவ கைது பண்ண வரும்போது துண்டக்கான துணியக்கான வஸ்திரங்கள் எல்லாம் விட்டு ஓடுனவங்க இப்ப நெஞ்ச நிமித்தி அதே இடத்துல அதே ஜனங்கள் மத்தியில் நின்று சொல்றாங்க, உங்களால் சிலுவையில் அறியப்பட்ட இயேசு கிறிஸ்துவை நாங்கள் பிரசங்கிக்கிறோம். இந்த இயேசுவை மரித்தோலிருந்து தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம் என்று எழுப்பி பிரசங்கித்தார். எப்படி அவ்வளவு பெரிய தைரியம் அவங்களுக்குள்ள வந்துச்சு அப்படின்னா, அக்னிமயமான நாவுகள் அவர்களை சந்தித்தது. பரிசுத்த ஆவியானவர் அவர்களை நிரப்பினார். அக்னிமயமான நாவுகள் அவர்களை சந்தித்தது. மோசேயை அக்னி சந்தித்தது போல இவர்களை பரிசுத்த ஆவியும் அக்னியும் அவர்களை சந்தித்த போது இவர்களுடைய வாழ்க்கை மாறினது. அவங்களை ஆசீர்வாதமா மாற பண்ணிடுச்சு. நான் ஆசீர்வாதமா இருக்கோன்னு விரும்புறவங்க இன்னையிலிருந்து இப்பவே ஆவியில் நிறைஞ்சு ஜெபிக்க ஆரம்பிச்சிருங்க. காலம் போயிட்டே தான் இருக்கும். தேவன் உங்களை குறிச்சு வச்சிருக்கிற திட்டங்களும் நோக்கங்களும் நீங்க பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுக்கும் போதுதான் நடக்கும். பரிசுத்த ஆவியானவருக்கு எப்படி இடம் கொடுக்கிறது? உங்கள் நாவை அவருக்கு கொடுங்கள். ஆவியில் நிறைஞ்சு அந்நிய பாஷைகளிலே பேசுங்கள், அக்னி பாஷைகளிலே பேசுங்கள். நீங்கள் அக்னி பாஷைகளை பேசும்போது 2 காரியம் நடக்குது. 1, தேவனை நீங்கள் மகிமைப்படுத்துகிறீர்கள். 2, உங்களுக்காக பரிசுத்த ஆவியானவர் விண்ணப்பம் பண்ணுவது மாத்திரமல்ல, உங்களை குறித்து தேவனுடைய திட்டங்கள் நோக்கங்கள் இருக்குது, அதுக்கு நேரம் அவர் கொண்டு போவார். ஃபுல் அண்ட் ஃபுல் அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள நீங்க வந்துருவீங்க. உலகம் உங்களை மேற்கொள்ளாது, பாவம் உங்களை மேற்கொள்ளாது, பிசாசு உங்களை தொடவே முடியாது. ஏன்னா நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பரிசுத்த ஆவியானவருடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறீர்கள். நீங்கள் ஜெயிக்கிறவர்களாய் புறப்படுவீர்கள். ஆவியில நிரம்பி அந்நிய பாஷைகளிலே ஜெபிப்போம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் பெரியவர். படா காபோஷே லேக்ரோபா ஓ ரபால ஹந்தல ரபோஷே ராம் ரபாஷே கதனம் தலரபா